எனக்கு உணர்ச்சி கொந்தளிக்கிறது. எப்படியாவது நானும் அடுத்த முறை கலந்து கொள்கிறேன் என்று தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சமணத்தினுடைய தலையாய கொள்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவை பற்றி பேசுகிற அற்புதமான நாயகர் வணக்கத்திற்குரிய ஐயா BC ஸ்ரீபாலன் ஐயா அவர்களை இங்கே உரையாற்ற வந்திருமான மெத்த பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நன்மைக்கும் பெருமையாக உள்ளவர்களுக்கும் மற்றும் அந்த அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வழியிலே வரும்போது உடன் வந்தவர்கள் சில கேள்விகளை என்னிடம் கேட்டனர். சமயம் என்பது பல பொருள்களை உடையதாக இருக்கிறது. இங்கே சமயம் என்பது காலம் என்பதையும் குறிக்கும், சமயம் என்பது அறம் என்பதையும் குறிக்கும். இங்கே நல்ல சமயம் என்பது ஜெயின தர்மத்திலே உள்ள திகம்பர ஜெயின தர்மம் தான். ஏனெனில் அங்கே வேறுபாடுகள் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்கின்ற பாகுபாடு கிடையாது. உயிர் ஒன்றுதான் முக்கியம். அனைவருக்கும் உயிர் இருக்கின்றது. உயிர் உள்ளவர்கள் அனைவரும் சமம். அந்த சமத்துவத்தை கூறுவதுதான் திகம்பர ஜெயின தர்மம். சமம் என்பது என்ன? சமயக் தரிசனம் என்று கூறும்போது என்னை போல் நீங்கள் இருக்கின்றீர்கள், நான் தரிசனம் செய்கிறேன், நான் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு உருவமானது என்னை போல் உள்ளது, எனக்கும் அதற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது என்கின்ற மனநிலை வெளிப்பட வேண்டும். சமயக் தரிசனம் வெறும் சொல்லல், அதிலே பாவம் இருக்கிறது. அம்மையார் அவர்கள் பாடினார்கள், பாவனம் பௌபந்தனம் பாவனம் பவநாசனம். பாவத்தினால்தான் பிறவிக்கடலை அழிக்க முடியும், பாவத்தினால்தான் பிறவிக்கடலை தொடர முடியும். எவ்வளவு இனிமையாக முழுமையாக தெளிவாக கூறப்பட்டிருக்கு ஜெயின தர்மம். ஜெயின தர்மத்தை போல் திகம்பர ஜெயின தர்மத்தை போல் மிக முழுமையானது தெளிவானது உலகத்தில் இல்லை. ஆனால் அதை கடைபிடிப்பது கடினம் என்று கூறுகின்றார்கள். கடினம் எங்கே இருக்கின்றது என்று கூறவில்லை. யாராவது சொல்ல முடியுமா? திகம்பர ஜெயனத்தை கடைபிடிப்பதற்கு கடினம் இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன், இங்கே கடினமாக இருக்கிறதா அல்லது சுலபமாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். போய் பேசாம இருக்க முடியலங்க, கடினமாதான் இருக்கு. இல்லைன்னா இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் பிரயாணம் பண்ணும்போது இதனுடைய சமயத்தை சார்ந்த மாதிரி நடக்குதுன்றது கொஞ்சம் இயலாமையா இருக்கு. பொருளாதாரத்தை நோக்கி பயணம் பண்றதால பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் பயன் செய்கிறீர்கள். நீங்கள் கோடீஸ்வரராக விரும்பவில்லையா? அதாங்க ஐயா, இன்னும் பல கோடியா சேகனம் தான் விருப்பம் இருக்கு. சேர்த்து விட்டீர்களா? இன்னும் கிட்ட வரமாட்டேங்க, வந்து வராது, வரவே வராது. ஏன் வராது என்றால் அது ஜடப்பொருள். புண்ணிய கர்மம் இருந்தால் தான் அது வரும். பாப கர்மம் இருந்தால் இருந்ததும் போகும். என்ன புண்ணியம் சொல்லி தொலைங்க, நாங்களாவது அந்த இருவினை, இரண்டு வினைகளும் பிறவி என்கின்ற அந்த காலத்திலே தள்ளிவிடும். பிறவி வேண்டுமா? இல்ல பிறவிலே வரணுங்க ஐயா, கோடி சொன்னாலும் ஏன் வர வேண்டும்? சொல்லுங்க, பிறவி ஏன் வர வேண்டும்? சொகுசா இருக்கிறதுக்கு தாங்க ஐயா, வேற என்ன? நீங்கள் சொகுசாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நடந்து வராம கார்ல வந்தாங்க ஐயா, அது ரொம்ப சொகுசா இருந்தது. சொகுசாக இருந்தது என்று உணர்ந்தது யார்? உடலா உயிரா? பதில் சொல்லுங்க. உடலுக்கு அறியும் சக்தி உண்டா? எப்படி அறியும்? பதில் சொல்லுங்க சார். உயிரோடு இருக்கும்போது உடலுக்கு அந்த ஞானம் உண்டு. உயிர் வேறு ஒரு பொருள், உடல் வேறு ஒரு பொருள் என்பது சந்தேகம் உண்டா? இல்லை. ஆக சந்தேகம் இல்லாத போது உடலுக்கு சௌகரியம் சுகம் வேண்டும் என்று விரும்புவது உயிரா உடலா? உயிர் தான். ஏன் விரும்புகிறது? அது வேறு ஒரு பொருள், இது வேறு பொருள். வேறு ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளுக்கு சுகம் வேண்டும் என்று இந்த பொருள் ஏன் திங்க் பண்ண வேண்டும்? யார் சொன்னது? அது மாதிரி உடல் எப்படி நினைக்கலாமா? உப்பு சர்க்கரையாக ஆகுமா? சர்க்கரை உப்பு ஆகுமா? சிக்கல் அங்கதான்.
அதை தெளிந்துதானே நீங்கள் சமையல் செய்கின்றீர்கள். ஆக உடல் நீங்களா, உயிர் நீங்களா, உடலும் உயிரும் நீங்களா என்று முடிவு கட்ட வேண்டுமா வேண்டாமா? எதிர் வீட்டுக்காரர்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்களா? உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். ஜெயின தர்மம், திகம்பர ஜெயின தர்மம் தனி மனிதனுக்காக கூறப்பட்டது. அது ஒரு சமூகத்துக்காகவோ அல்லது ஒரு நாட்டுக்காகவோ அல்லது ஒரு நகரத்துக்காக கூறப்பட்டதல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். தனி மனிதன் தூய்மையாகிவிட்டால் சமுதாயம் தூய்மை அடைந்துவிடும். நான் நினைக்கின்ற மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், நீங்கள் நினைக்கின்ற மாதிரி நான் நினைக்க மாட்டேன். ஆக என்னுடைய கருத்தை உங்கள் மேல் திணிக்க வேண்டும் என்பது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அகங்காரத்தினால் நடப்பது. தெய்வ தர்மம் அகங்காரத்தை கூறவில்லை. அகம் வேண்டும், அகங்காரம் வேண்டாம். அகங்காரம் எப்போ வரும்? பிற பொருள் சார்பு. நீ சுதந்திரமானது, உயிர் சுதந்திரமானது, அனாதி அனந்தம். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆக இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெயின தர்மத்தை வருவதற்கு முன்னால் சப்த தத்துவம் என்று சொல்வார்கள், 7 தத்துவம். இந்த 7 தத்துவங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேடி திகம்பரத்திலே பிறந்தது இருக்கிறதே, அது முழுக்க நஷ்டமடைகிறது. இட் இஸ் a waste. நீங்கள் யாரால் சொல்லி ஜெயினனாக பிறக்கவில்லை. நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய முயற்சியின் பயன்தான் இன்று ஜெயினனாக இருக்கின்றீர்கள். யாரோ கைத்தூக்கி நீங்கள் ஜெயினன். ஆகவே வந்த வேலையை விட்டுவிட்டு வந்த காலை பிடித்துக்கொள்ளும். ஆகவே வந்த வேலை என்ன? மீண்டும் பிறவாமை வேண்டும். ராமலிங்க அடிகளே சொல்லிட்டார், பிறந்து பிறந்து உழந்தேன் பிறவாமை வேண்டும். இரவாமை இல்லை, இரவாமை வேண்டாம். பிறவாமை பிறந்தால்தான் இறப்பு, பிறக்கவில்லை என்றால் இறப்பும் இல்லை. ஆகவே பிறக்கும் போதும் அழுதீர்கள், இறக்கும் போதும் அழுகிறீர்கள். ஆக இது இரண்டும் வேண்டுமா? இந்த கூட்டத்திலே உள்ளவர்கள் யாராவது ஒருவர் இந்த வயதிலே நான் இதை அனுபவித்தேன் என்று ஒன்றை கூறும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அனுபவித்தீர்களா? அனுபவித்தீர்களா? அப்புறம் வரைக்கும் இருந்ததுங்க. அப்புறம் லட்டை சாப்பிட்ட பிறகு அனுபவித்தீர்களா? அனுபவம் என்பது எது? வெள்ளையாக இருக்கிறது சொல்லிக்கிட்டே போய் கேட்கிறாரு. லட்டு சாப்பிட்டீர்கள், நீங்கள் நீங்கள் என்பது இங்கே யாரை குறிக்கிறது? ஆன்மா. ஆன்மா லட்டு சாப்பிட்டதா? வாய்தாங்க ஐயா சாப்பிட்டது. ஆன்மா லட்டு சாப்பிட்டதா? ஆன்மால போய் டச் பண்ணவே இல்லைங்க. அது எப்படியா டச் பண்றது? ஆன்மா லட்டு சாப்பிட்டதா? இல்லைங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆன்மா லட்டு சாப்பிடவில்லை, ஆனால் சந்தோஷமாக இருந்தேன் என்று உணர்ந்தது உடலா உயிரா? உயிர். உயிர் எப்படி உடல்? உணரக்கூடிய, அறியக்கூடிய, விளங்கக்கூடிய, தெரியக்கூடிய, உயரக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு? உயிருக்கு. ஆக நான் சுகமாக இருந்தேன், இனிமையை அனுபவித்தேன் என்று அறிவது உயிரா உடலா? உயிர். ஆக உண்டது யார்? உடல். உடல். ஆக உண்டது உடல், அனுபவிக்கிறது. சொல்றது வந்து உயிர். சொல்றது சொல்றது இல்ல, அனுபவித்தது. உண்மையில் அதை அனுபவித்ததா? இல்ல, அது தொட முடியாது. அப்ப நான் அனுபவிச்சேன்னு சொல்றீங்க. உயிரை எப்படி தொட முடியும்? அங்கே அனுபவம் என்பது எந்த உருவத்திலே வருகின்றது? அனுபவம் என்பது அறிவு உருவத்திலே வருகிறது. அறிவதுதான் உயிருடைய தொழில். அறிகின்ற போது அறிவு கிடைக்கின்றது. அறிதல் தொழில் எப்பொழுதும் நிற்பதே கிடையாது, நிற்கவும் முடியாது. நின்றால் உயிர் இல்லை என்றார். ஆகவே அறிகின்ற தொழிலுடைய உயிரானது அறிந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதும் என்ன அறிந்தது? லட்டு சாப்பிடும்போது லட்டு இனிமையாக இருக்கிறது என்பதை அறிந்தது, அவ்வளவுதான். லட்டை அது அனுபவிக்கவில்லை, அனுபவிக்கவும் முடியாது. அதுக்கு கிடைத்தது ஒரு அறிவு. லட்டு இனிமையானது என்கின்ற ஒரு செய்தி கிடைக்கிறது உயிருக்கு. எப்படி கிடைத்தது? அதுதான் அனுபவம், பட்டறிவு என்று சொல்வாங்க. அதாவது அந்த லட்டு கையில காமிச்சா இனிக்குமா? காயத்துல எழுதி காமிச்சா இனிக்குமா? லட்டு இனிக்கும் என்று கூறினால் இனிக்குமா? இனிக்காது. வாயிலப்பட்டால் சுவை குணத்தை அறிந்தது. லட்டுக்கு இனிமையான சுவை இருக்கிறது என்பதை அறிந்தது. அவ்வளவுதான்.
அனுபவம் என்பது என்ன? சந்தோஷம் இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன, எதனால இருந்தது? லட்டு சாப்பிட வேண்டும், லட்டு சாப்பிட வேண்டும், லட்டு சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு அந்த ஒரு தாபம் இருந்தது. அந்த தாபம் கொஞ்சம் குறைஞ்சு, அந்த குறைந்த தாபத்தை நீங்கள் சுகம் என்று கருதுங்கள். இந்த துக்கத்தை, குறைந்த துக்கத்தை சுகம் என்று கருதுகின்றீர்கள். இன்னும் சுகத்தை யாருமே அனுபவிக்கவில்லை. சுகம் உயிரினுடைய குணம், அதை அனுபவிக்கவே இல்லை. சுகம் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகம் உங்களுடையது அல்ல என்பது தானாகவே விலகிவிடும். எதையும் விலக வேண்டிய அவசியமே இல்லை. சுகம் உங்களுடைய குணம். அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வீரியம், அனந்த சுகம் உங்களுடைய குணம். சுகம்தான் உயிர், உயிர்தான் சுகம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் இன்னும் சுகத்தை அனுபவிக்கவில்லை, உங்களுடைய குணத்தை அனுபவிக்கவில்லை. இப்பொழுது மகாவீர பகவானை பார்த்தீங்க, பார்க்கும்போது அங்கே என்ன தெரிந்தது? மகாவீர பகவானை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீர்களா இல்லையா? பார்த்தங்க, அந்த பக்கமா திரும்பி இருக்காரு. நீங்க எல்லாம் ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க. அவர் சொன்னாரு. நீங்கள் எதை பார்த்தீர்கள்? ரமேஷ் சார் பார்த்த 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால அவர் பார்த்தாரு. இன்னொருத்தர் ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்தாரு. இன்னொருத்தர் வந்து மகாவீர பகவானை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்திலே என்ன தோன்றியது? அதான் சாமியார் சொல்றாரு, அவரை போர் ஆக வேண்டும் என்று தோன்றியது. மற்றவங்களுக்கு எப்படி? அதையே ரிப்பீட் பண்ணிட்டாரு. உங்க மனசு பெரிய பணக்காரன், பிச்சைக்காரன். அவருக்கு போய் பிச்சை கேட்கலாமா? அவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஒரு பகவானை வணங்கக்கூடியவன் போய் பகவான்கிட்ட கேட்கிறான், உங்கள்கிட்ட அனந்த சுகம் இருக்குதப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன் அப்படின்னா. கொடுக்க முடியாதுங்க, கொஞ்சம் கருணாபாவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் சுகம் கொடுனா கொடுக்க மாட்டேன். சரி கொடுக்குறேன் பாரு, எங்க வச்சுக்க இடம் காமின்ற. ஏனென்றால் அவனிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதே அளவுதான் உன்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் உயிர். அதுவும் ஒரு உயிர் என்றால் நீங்களும் ஒரு உயிர் என்றால் எந்த விதமான வித்தியாசமும் இருக்க முடியாது. வித்தியாசம் இருக்கிறது என்றால் அதனுடைய வெளிப்பாடுகளிலே வித்தியாசம் இருக்கலாம். சுகம் ஒரு 1% இருக்கலாம், இல்ல 100% இருக்கலாம், 0வா இருக்க முடியாது. ஆக சுகம் இருந்தே தீர வேண்டும். அதனால பகவானுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம்? வணங்குபவன் வணங்கப்படுபவனாக ஆக வேண்டியதற்காகத்தான் திகம்பர ஜெயந்தத்திலே நீங்கள் பிறந்தீர்கள். அதை மறந்து மற்ற பூஜைகள்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்ய வேண்டும். பூஜைகள்லாம் செய்யக்கூடாது நான் சொல்றது. பூஜைகள் செய்ய வேண்டும். யாரை பூஜை செய்ய வேண்டும்? பூஜ்யமானவனை பூஜை செய்ய வேண்டும். பூஜ்யம் என்றால் என்ன? ஜீரோ. ஜீரோ அவர்தான் ஹீரோ. இல்ல ஜீரோ, ஜீரோக்கு வரவர் ஹீரோ. ஆமா. இந்த நீங்க கேட்பீங்க, ஒரு வில்லேஜ்காரங்க போனீங்கன்னா மணிகார் கணக்கு பிள்ளை இருப்பாங்க. பூஜ்யம் இந்த கணக்கு பிள்ளை என்ன சொல்லுவார்? அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லுவார். அந்த ஊருக்கு போகலான்னு சொன்னா அந்த ஊர் கணக்கு பிள்ளை என்ன சொல்லுவாரு? வேண்டாம், அங்க பூஜ்யம் ஆயிடுச்சு கணக்கு அப்படின்னு. நிறைவாகிவிட்டது, நிறைவாது, அங்க போக வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு. ஆக பகவானுக்கு இந்த உலகத்திலே வேலை இல்லை, பூஜ்யமாகி விட்டார். இதை பூஜ்யம் செய்து விட்டார். இந்த உலகத்தில் தனக்கு வேலை இல்லை என்று பூஜ்யம் செய்து விட்டார். அவ்வாறு செய்தவனை வணங்குவதுதான் உண்மையான வழிபாடு. இப்போது நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தார், வழிபடுதல். வழிபடுதல் வழிபடுதல் என்றால் என்ன? அவர் போற வழியில போய் அவர் சென்ற வழியிலே செல்வதுதான் வழிபாடு. சென்ற வழியிலே செல்வதுதான் வழிபடுதல். நாம என்ன பண்றோம்? அவர் காலை பிடிச்சிக்கிறோம், அதெல்லாம் வழிபாடு. அந்த காலை பிடிக்கிறதுங்கிறது அந்த தர்மத்துக்கு ஒத்து வராது. காலங்காலமா அப்படித்தாங்க காலமா இல்லை, காலங்காலமாக என்பது நடந்ததல்ல, உண்மை அல்ல. இப்ப நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, நாளைக்கு அது பழக்கமாயிடும். ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு அகிம்சை நடை பழக்கமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த அகிம்சை நடை இல்லையே. அது மாதிரி பழக்கம் என்பது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, இப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கு, past is a waste paper. Past is a waste paper. Present is a newspaper. Future is a question paper. You are the answer paper. விட என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. தமிழ்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் தெரியாது. நடந்தது பயனற்றது,
கலந்தது பயணத்தில். அதை பற்றி நினைக்கிறது என்ன ஆகப்பட்டது, ஒன்றாகப்பட்டது. இப்பொழுது நிகழ்காலத்தில் நடப்பது பெரிய விஷயங்கள். சைவம், சமணம், ஜெயினம், இஸ்லாம், கிறிஸ்தன், எவ்வளவோ விஷயங்கள் வந்துக்கினே இருக்கு நியூஸ் பேப்பர். அதுக்கு அடுத்து நாளைக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியாது, வினாத்தாள் தெரியாது. வினாத்தாள் ஆனா ஆன்சர் யார் எழுதுறது? நாம் தான். எப்படி ரிசல்ட் இருக்கும்? உங்க பதிலை பொறுத்து ரிசல்ட் இருக்கும். உங்க வாழ்க்கையும் உங்களுடைய நடப்பு செயல்பாடு பொறுத்து இருக்கும். ஆகவே இங்க ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப தாகம் இருக்கு. கத்தி வைப்பதற்கு உரை, ஒரு உரையில எத்தனை கத்திகள் வைக்க முடியும்? சின்னதா இருந்தா ஒரு 4-5 வைக்கலாம். இல்ல, கத்தினா ஒரு உரை தான்.